வணக்கம். நாட்குறிப்பு. இன்று 23 மார்ச் 2026க்கான செய்தித்தாள் சுருக்கம். மத்திய அரசுக்கு ஆர்பிஐயின் சாதனை அளவிலான உபரி நிதி பரிமாற்றம் நிதி அழுத்தங்களை குறைக்கிறது. 2025-26 கணக்கீட்டு ஆண்டிற்காக மத்திய அரசுக்கு 2,86,588 கோடி ரூபாய் என்ற சாதனை அளவிலான உபரி நிதியை, அதாவது சர்ப்ளஸை வழங்க இந்திய ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 6.7% அதிகமாகும். அமெரிக்க டாலர் விற்பனை மற்றும் அந்நிய செலாவணி சொத்துக்களின் மீதான அதிக வருவாய் ஆகியவற்றின் மூலமே இதுவரை இல்லாத அளவிற்கான இந்த அதிகபட்ச ஈவுத்தொகை, அதாவது டிவிடெண்ட், கிடைத்துள்ளது. அதே நேரத்தில் புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் கச்சா எண்ணெய் விலை அபாயங்களில் இருந்து பாதுகாப்பதற்காக ஆர்பிஐ தனது அவசரகால இடர்காப்பு நிதியை, அதாவது கண்டிஜென்சி ரிஸ்க் பஃபரை சிஆர்பியை 1,09,379 கோடி ரூபாயாக உயர்த்தியுள்ளது. இந்த நிதி பரிமாற்றம் அரசாங்கத்தின் நிதியை கணிசமாக உயர்த்துவதுடன் உள்கட்டமைப்பு செலவினங்களுக்கான நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது. மேலும் இது நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்துகிறது மற்றும் சந்தையில் அரசு கடன் வாங்கும் அழுத்தங்களை குறைக்கிறது. அடுத்ததாக, முரண்பட்ட பார்வைகளுக்கு மத்தியில் உபா பிணை வழக்கில் உள்ள சிக்கலை பெரிய அமர்வுக்கு மாற்றியது உச்சநீதிமன்றம். சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின், அதாவது உபா சட்டத்தின் கீழ் பிணை, அதாவது பெயில் வழங்குவது தொடர்பான சிக்கலான விவகாரத்தை சமபலம் கொண்ட அமர்வுகளின் முரண்பட்ட தீர்ப்புகள் காரணமாக பெரிய அமர்வுக்கு உச்சநீதிமன்றம் மாற்றியுள்ளது. உபா சட்டத்தின் 43T உட்பிரிவு 5 பிரிவின் கீழுள்ள பிணை மீதான கடுமையான சட்டரீதியான தடைகளை, குறிப்பாக நீண்டகால சிறைவாசத்தின் போது விரைவான விசாரணைக்கான அடிப்படை உரிமையுடன், அதாவது பிரிவு 21உடன் சமநிலைப்படுத்துவதே முக்கிய சட்ட விவாதமாக உள்ளது. இந்த சமநிலை தொடர்பாக 2021ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட KA நஜீப் வழக்கின் தீர்ப்பை பல்வேறு அமர்வுகள் வெவ்வேறு விதமாக புரிந்து கொண்டுள்ளன. இதன் விளைவாக சட்டரீதியான கட்டுப்பாடுகள் மற்றும் அடிப்படை உரிமைகளுக்கு இடையேயான இந்த சிக்கலுக்கு தீர்வு காண இந்திய தலைமை நீதிபதி ஒரு பொருத்தமான அமர்வை அமைப்பார். அடுத்ததாக, 24 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலை அறிவித்தது தேர்தல் ஆணையம். 3/2 பங்கு பெரும்பான்மையை எதிர்நோக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது NDA, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் HD தேவேகவுடா உள்ளிட்ட தலைவர்கள் ஓய்வு பெறும் நிலையில் 10 மாநிலங்களில் உள்ள 24 மாநிலங்களவை இடங்களுக்கு ஜூன் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது NDA, 148 இடங்களை கொண்டுள்ளது. 245 உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவையில் அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்வதற்கு தேவையான 3/2 பங்கு பெரும்பான்மைக்கு இன்னும் 15 இடங்கள் குறைவாக உள்ளது. ஆந்திர பிரதேசம் மற்றும் குஜராத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கூடுதல் இடங்களை பெறும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் கர்நாடகா மற்றும் ஜார்க்கண்டில் ஏற்படக்கூடிய சாத்தியமான இழப்புகளால் 3/2 பங்கு பெரும்பான்மை என்ற இலக்கை அவர்கள் தவறவிடவே வாய்ப்புள்ளது. மாநில வாரியான இடஒதுக்கீடு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின், அதாவது MLAக்களின் வாக்குகளின் அடிப்படையில் வெற்றி பெறும் வேட்பாளர்களை தீர்மானிக்க பயன்படுத்தப்படும் கணித ஒதுக்கீட்டு சூத்திரம், அதாவது மேத்தமேட்டிக்கல் கோட்டா ஃபார்முலா குறித்தும் இந்த கட்டுரை விவரிக்கிறது. அடுத்ததாக, கேரளாவின் புதிய UDF அரசில் இந்தியாவின் ஒரே கம்யூனிஸ்ட் அமைச்சராக CP ஜான் பொறுப்பேற்பு. கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின், அதாவது CMP தலைவர் CP ஜான் முதல்வர் VT சதீசன் தலைமையிலான புதிதாக அமைக்கப்பட்ட காங்கிரஸ் தலைமையிலான UDF அரசில் கேரளாவின் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவியேற்றார். CPIM தலைமையிலான LDF கூட்டணியின் சமீபத்திய தோல்வியை தொடர்ந்து தற்போது எந்தவொரு மாநில அரசிலும் இந்தியாவின் ஒரே கம்யூனிஸ்ட் அமைச்சராக ஜான் மட்டுமே உள்ளார். கடந்த 50 ஆண்டுகளில் இடதுசாரிகள் எந்த மாநிலத்திலும் ஆட்சியில் இல்லாதது இதுவே முதல் முறையாகும். திருவனந்தபுரத்திலிருந்து முதன்முறையாக MLAவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜான் கடவுளின் பெயரால் மதரீதியான உறுதிமொழி எடுக்காமல் உளப்பூர்வமான உறுதிமொழியை ஏற்பதன் மூலம் தனது மார்க்சிய கொள்கைகளை முன்னிலைப்படுத்தினார். பிளவுபட்ட கம்யூனிஸ்ட் பிரிவுகளை ஒரு பொதுவான குடையின் கீழ் ஒன்றிணைக்க அவர் இப்போது இலக்கு வைத்துள்ளார். அடுத்ததாக, குவாட் சந்திப்பு
மற்றும் எரிசக்தி பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தியா வருகை. பிரதமர் மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் இணைந்து குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தியா வந்துள்ளார். ஆசியாவில் அமைக்கப்பட்ட முதல் அமெரிக்க தூதரக மையம் என்ற வரலாற்றுச் சிறப்புமிக்க கொல்கத்தாவிலிருந்து அவரது பயணம் தொடங்குகிறது. சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பகுதியை மேம்படுத்துதல், பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தகம் ஆகியவை இந்த சந்திப்பின் முக்கிய நிகழ்ச்சி நிரலில் அடங்கும். குறிப்பிடத்தக்க வகையில் இந்தியாவின் வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்ய எரிசக்தி ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க அமெரிக்கா தயாராக இருப்பதாக ரூபியோ வலியுறுத்தினார். அடுத்ததாக, NCERT பாடநூல் சர்ச்சையில் 3 கல்வியாளர்களை கருப்பு பட்டியலில் வைத்ததை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். NCERT 8ஆம் வகுப்பு பாடநூலில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய நீதித்துறை ஊழல் பகுதிக்கு காரணமான 3 கல்வியாளர்களை, அதாவது மைக்கேல் டானினோ, சுபர்ணா திவாகர் மற்றும் அலோக் பிரசன்னா குமார் ஆகியோரை கருப்பு பட்டியலில் வைத்து மார்ச் 11ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் திரும்பப் பெற்றது. இந்த புத்தகத்தை தடை செய்ய உச்சநீதிமன்றம் முதலில் தாமாக முன்வந்து, அதாவது சுவோமோட்டோவாக வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அப்பகுதியின் உள்ளடக்கம் இன்னும் விரும்பத்தகாததாகவே உள்ளது என்றும் அது ஒரு அரசாங்க குழுவின் மதிப்பாய்வில் உள்ளது என்றும் நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்திய போதிலும் ஆசிரியர்களின் விளக்கங்களை ஏற்றுக்கொண்டது. கல்வி நிறுவனங்கள் இவர்களுடனான தொடர்பை துண்டிக்க கட்டாயப்படுத்தும் வழிகாட்டுதல்களை நீதிமன்றம் நீக்கியது. மேலும் இவர்களுடனான எதிர்கால தொடர்புகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் விருப்புரிமைக்கு விட்டுவிட்டது. இருப்பினும் இவர்களுடன் இணைந்து செயல்படுவதை தவிர்க்கப் போவதாக மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்ததாக, சாதனை அளவிலான கூட்ட நெரிசலுக்கு மத்தியில் எவரெஸ்டில் 2 இந்திய மலையேறுபவர்கள் உயிரிழந்தனர். எவரெஸ்ட் சிகரத்தை வெற்றிகரமாக அடைந்த பிறகு கீழே இறங்கும்போது உடல் சோர்வு காரணமாக அருண்குமார் திவாரி மற்றும் சந்தீப் ஆரே ஆகிய 2 இந்திய மலையேறுபவர்கள் உயிரிழந்தனர். ஹிலாரி ஸ்டெப் அருகே திவாரி காலமானார். அதே சமயம் மீட்பு முயற்சிகளையும் மீறி கேம்ப் 2 அருகே ஆரே உயிரிழந்தார். இதன் மூலம் இந்த சீசனில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. குறிப்பிடத்தக்க வகையில் நேபாளத்திலிருந்து ஒரே நாளில் சாதனை அளவாக 274 மலையேறுபவர்கள் சிகரத்தை அடைந்துள்ளனர். சீனா திபெத் வழியை மூடியதால் இந்த கூட்ட நெரிசல் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. இந்த கடுமையான கூட்ட நெரிசலுக்கு மத்தியில் சமீபத்தில் 32வது முறையாக எவரெஸ்ட் ஏறி சாதனை படைத்த காமி ரீட்டா ஷெர்பா சிகரத்திற்கு அனுமதிக்கப்படும் மலையேறுபவர்களின் எண்ணிக்கையை வரம்பிற்குள் கொண்டுவருமாறு அதிகாரிகளுக்கு அவசர கோரிக்கை விடுத்துள்ளார். அடுத்ததாக, கோட்டாவில் நிர்வாக அலட்சியத்தால் பறிபோன உயிர், திறந்தவெளி கால்வாய் விபத்து தொடர்பாக பொறியாளர்கள் பணியிடை நீக்கம். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் கடுமையான நிர்வாக அலட்சியத்தை எடுத்துக்காட்டும் ஒரு சோகமான சம்பவத்தில் 60 வயதான ஓய்வு பெற்ற பள்ளி முதல்வர் ராமேஸ்வர் ராவல் தனது பணி ஓய்வு பாராட்டு விழா முடிந்து சில மணி நேரங்களில் எந்தவித எச்சரிக்கை பலகையும் இல்லாத கட்டுமானத்தில் இருந்த கால்வாயில் அவரது இருசக்கர வாகனம் விழுந்ததால் உயிரிழந்தார். இந்த விபத்துக்கு அதிகாரிகளை பொறுப்பாக்கி கடமை தவறியதற்காக 3 பொறியாளர்களை கோட்டா மேம்பாட்டு ஆணையம், அதாவது KDA, பணியிடை நீக்கம் செய்தது. மேலும் தடுப்புகள் அல்லது எச்சரிக்கை பலகைகளை அமைக்க தவறியதற்காக ஒப்பந்ததாரருக்கு 17 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இந்த மரண விபத்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் நகர்ப்புற உள்கட்டமைப்பு பாதுகாப்பு மற்றும் பொதுப்பணிகளில் பொறுப்புக்கூறல் இல்லாமை குறித்து கடுமையான விமர்சனங்களையும் எழுப்பியுள்ளது. அடுத்ததாக, டெலகிராம் மால்வேர் நெட்வொர்க்கை முறியடித்த காவல்துறை. தீங்கிழைக்கும் APKக்களை விற்ற பள்ளிப்படிப்பை பாதியில் கைவிட்டவர் கைது. டெலகிராம் வாயிலாக சைபர் குற்றவாளிகளுக்கு தீங்கிழைக்கும் ஆண்ட்ராய்டு செயலிகளை, அதாவது APKக்களை உருவாக்கி விற்றதற்காக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 8ஆம் வகுப்போடு பள்ளிப்படிப்பை பாதியில் கைவிட்ட ஒருவரை டெல்லி காவல்துறை கைது செய்துள்ளது. யூடியூப் மூலம் அடிப்படை கோடிங், அதாவது கோடிங் கற்றுக்கொண்ட குற்றம் சாட்டப்பட்டவர் மின்சார கட்டணம் அல்லது போக்குவரத்து சலான் செலுத்தும் இணையதளங்கள் போன்ற பயன்பாட்டுச் செயலிகளைப் போல ஆள்மாறாட்டம் செய்து ஆன்டி வைரஸ்களால் முழுமையாக கண்டறிய முடியாத,
அதாவது ஃபுல்லி அன்டிடெக்டட் அதாவது FUD-APKக்களை விற்பனை செய்துள்ளார். மோசடி செய்பவர்கள் இந்த இணைப்புகளை தூண்டிலாக பயன்படுத்தினர். பாதிக்கப்பட்டவர்கள் இந்த செயலியை நிறுவி அதற்கான அனுமதிகளை அதாவது பெர்மிஷன்ஸ்களை வழங்கியவுடன் குற்றவாளிகள் அவர்களின் சாதனங்களை தொலைவிலிருந்து இயக்கும் அணுகலை பெற்று நிதி மோசடிகளை செய்வதற்காக OTPகள் மற்றும் வங்கி தரவுகளை இடைமறித்து திருடியுள்ளனர். அடிமட்ட அளவிலான சைபர் குற்ற நெட்வொர்க்குகளின் வளர்ந்து வரும் அதிநவீன தன்மையை இந்த வழக்கு எடுத்துக் காட்டுகிறது. அடுத்ததாக, லடாக் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம். பிரதிநிதித்துவ நிர்வாகத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல். ஒரு முக்கிய முன்னேற்றமாக பிரதிநிதித்துவ நிர்வாகத்தை அமைப்பதற்கு மத்திய அரசு மற்றும் லடாக்கின் ABL மற்றும் KDA ஆகியவற்றுக்கிடையே கொள்கை அளவிலான புரிதல் ஏற்பட்டுள்ளது. லடாக்கின் குறைந்த அளவிலான உள்வருவாய் உருவாக்கத்தின் காரணமாக முழு மாநில அந்தஸ்து அல்லது சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேச அந்தஸ்தை வழங்க மத்திய அரசு மறுத்துவிட்டாலும் சட்டமன்ற, நிர்வாக மற்றும் நிதி அதிகாரங்களை கொண்ட முதலமைச்சர் தலைமையிலான ஒரு நிர்வாக மாதிரிக்கு அதாவது மாடலுக்கு ஒப்புக்கொண்டது. முக்கியமாக அதிகாரத்துவத்தினர் அதாவது பியூரோக்ராட்ஸ் இந்த நிர்வாக தலைவரின் கீழ் செயல்படுவார்கள். இதன் விளைவாக லடாக் குழுக்கள் தங்களின் 6வது அட்டவணை அதாவது 6th ஷெட்யூல் கோரிக்கையில் சமரசம் செய்து கொண்டு சட்டப்பிரிவு 371இன் விதிகளைப் போன்றே நிலம், வேலைவாய்ப்பு மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் அரசியலமைப்பு பாதுகாப்புகளை ஏற்றுக்கொண்டன. இது 2019ஆம் ஆண்டில் யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டதிலிருந்து நடைபெற்று வரும் நீண்டகால போராட்டங்களுக்கு தீர்வாக அமைகிறது. அடுத்ததாக, வைரலான வீடியோ தொடர்பாக UP காங்கிரஸ் தலைவருக்கு பாஜக கண்டனம். இது AI டீப்ஃபேக் என தலைவர் விளக்கம். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக பிரதமர் மோடியை குறிவைத்து அவதூறாக பேசும் வைரலான வீடியோ தொடர்பாக UP காங்கிரஸ் தலைவர் அஜய் ராயை கடுமையாக கண்டித்ததுடன் இது அரசியல் விரக்தி மற்றும் மனநிலை வறுமை அதாவது மென்டல் பேங்க்ரப்சி ஆகியவற்றின் அறிகுறி என்று விமர்சித்தது. இதற்கு விளக்கமளித்த ராய், இது அரசியல் எதிரிகளால் உருவாக்கப்பட்ட போலியான AI தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட வீடியோ என்று நிராகரித்தார். மேலும் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்க உள்ளதாகவும் அறிவித்தார். இந்த சம்பவம் தீவிரமடைந்து வரும் அரசியல் மோதல்களை எடுத்துக்காட்டுவதுடன் தேர்தல்களின் போது பொது விவாதங்களை திசை திருப்ப செயற்கை நுண்ணறிவு மற்றும் டீப்ஃபேக் தொழில்நுட்பங்களை ஆயுதமாக பயன்படுத்துவது தொடர்பான வளர்ந்து வரும் கவலைகளையும் முன்னிலைப்படுத்துகிறது. அடுத்ததாக, இந்தியா பாகிஸ்தான் மற்றும் இந்தியா வங்கதேச எல்லைகளை பாதுகாக்க ஸ்மார்ட் எல்லை திட்டம் அறிவிப்பு. சட்டவிரோத ஊடுருவல் மற்றும் கடத்தல்களுக்கு எதிராக பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்துடனான இந்திய எல்லைகளை பாதுகாப்பதற்காக ஸ்மார்ட் எல்லை திட்டம் அதாவது ஸ்மார்ட் பார்டர் ப்ராஜெக்ட் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவித்தார். எல்லை பாதுகாப்பு படையின் அதாவது BSF நிகழ்ச்சியொன்றில் பேசிய ஷா, பாரம்பரிய முறைகளிலிருந்து மாறி ட்ரோன்கள், ரேடார்கள் மற்றும் நவீன கேமராக்கள் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். எல்லை பாதுகாப்பு படையின் அதிகார வரம்பு 50 கிலோமீட்டராக நீட்டிக்கப்பட்டதையும் எல்லைப்புற மேம்பாட்டிற்கான துடிப்பான கிராமங்கள் திட்டத்தை அதாவது வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் இணை செயல்படுத்துவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் கடத்தல், ட்ரோன் அடிப்படையிலான கடத்தல் மற்றும் இயற்கைக்கு மாறான மக்கள் தொகை மாற்றங்கள் அதாவது டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் போன்ற அச்சுறுத்தல்களை கடுமையாக எதிர்கொள்ளவும் எல்லை தாண்டிய ஊடுருவலை சிறிதும் சகித்துக் கொள்ளாத அதாவது ஜீரோ டாலரன்ஸ் நிலையை உறுதி செய்யவும் அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது. அடுத்ததாக, MGNREGS திட்டத்திற்கு பதிலாக புதிய VPG ராம்ஜி திட்டம் 16வது நிதிக்குழுவின் நிதி ஒதுக்கீட்டுடன் இணைப்பு. ஜூலை 1ஆம் தேதி முதல் MGNREGS அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு பதிலாக திருத்தப்பட்ட நிதியளிப்பு கட்டமைப்புடன் VPG ராம்ஜி அதாவது விக்சித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உத்தரவாத இயக்கம் திட்டத்தை மத்திய அரசு தொடங்க உள்ளது. ஊதிய பட்டியலுக்கான முழு செலவையும் மத்திய அரசே ஏற்கும் பழைய முறையிலிருந்து விலகி புதிய திட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான செலவு பகிர்வு விகிதம் 60-40 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம்
குறிப்பிட்ட 11 மாநிலங்களுக்கு 90க்கு 10 என்ற விகிதம் பொருந்தும். நிதி ஒதுக்கீடு முறையானது மக்கள் தொகை மற்றும் மாநில உள்நாட்டு உற்பத்தியின், அதாவது GSDP தூரம் போன்ற அளவுருக்களை மதிப்பிட்டு கிடைமட்ட நிதி பகிர்வுக்கான, அதாவது ஹொரிசாண்டல் டெவல்யூஷன் 16வது நிதிக்குழுவின் அளவுகோல்களை பிரதிபலிக்கும் வகையில் இருக்கும். மேலும் எதிர்கால நிதி வழங்குதல்கள், குறித்த நேரத்தில் ஊதியம் வழங்குதல் மற்றும் சமூக தணிக்கைகளுக்கு, அதாவது சோஷியல் ஆடிட்ஸ் உட்படுதல் உள்ளிட்ட செயல்திறன் அளவீடுகளுடன் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் இணைக்கப்படும். அடுத்ததாக, ஜல் ஜீவன் இயக்கத்தை, அதாவது JJM-ஐ மதிப்பாய்வு செய்ய ஆட்சியர்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. JJM 2.0 மூலம் நிலையான சேவை வழங்குதலுக்கு மாறிய கவனம். குடிநீர் தரம், சீரான விநியோகம் மற்றும் குறைதீர்க்கும் வழிமுறைகளில் உள்ள இடைவெளிகளை குறைக்கும் வகையில் ஜல் ஜீவன் இயக்க, அதாவது JJM திட்டங்களை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை, அதாவது DDWS, JJM மற்றும் தூய்மை இந்தியா இயக்கம் ஊரகம், அதாவது SBMG ஆகிய இரண்டின் கீழும் வெறும் உள்கட்டமைப்பை உருவாக்குவதிலிருந்து நம்பகமான நிலையான சேவை வழங்குதல் மற்றும் சமூக உரிமையாக்கத்திற்கு, அதாவது கம்யூனிட்டி ஓனர்ஷிப்பிற்கு மாறுவதை வலியுறுத்தியது. JJM 2.0 என அழைக்கப்படும் இந்த மூலோபாய மாற்றம் கிராமப்புற இந்தியாவில் நிலையான குடிநீர் அணுகலை உறுதி செய்வதற்காக தற்போதுள்ள சொத்துக்களின் நீண்டகால செயல்பாடு மற்றும் பராமரிப்புக்கு, அதாவது O&Mக்கு முன்னுரிமை அளிக்கிறது. அடுத்ததாக, சிறுபான்மையினர் அந்தஸ்து குறித்த அரசியலமைப்பு வினாவை மீண்டும் எழுப்பிய OIC மற்றும் ரிஜிஜு விவாதம். முஸ்லிம் மக்கள் தொகை குறித்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு மற்றும் AIMIM கட்சியின் அசாதுதீன் OIC ஆகியோருக்கு இடையிலான மோதல் சிறுபான்மையினர் அந்தஸ்துக்கான இந்தியாவின் அளவுகோல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அரசாங்க சலுகைகளுக்காக பார்சிகள் போன்ற மிகச்சிறிய சிறுபான்மையினருக்கு இணையாக பெரும் எண்ணிக்கையிலான முஸ்லிம் மக்கள் தொகையை கருதுவதை ரிஜிஜு கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலடி கொடுத்த OIC சட்டப்பிரிவு 30இன் கீழ் உள்ள அடிப்படை உரிமைகளை வலியுறுத்தினார். அரசியலமைப்பு சட்டம் மத மற்றும் மொழி சிறுபான்மையினரை பாதுகாக்கிறது, அதாவது சட்டப்பிரிவுகள் 29 மற்றும் 30. ஆனால் சிறுபான்மையினர் என்ற சொல்லை அது குறிப்பாக வரையறுக்கவில்லை. தற்போது 1992 சிறுபான்மையினர் சட்டத்தின் கீழ் 6 தேசிய சிறுபான்மையினரை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இருப்பினும் சிறுபான்மையினர் அந்தஸ்தை மாநில வாரியாக தீர்மானிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தின் 2002 TME பாய் வழக்கின் தீர்ப்பு முன்னதாக பரிந்துரைத்திருந்தது. அடுத்ததாக, அதிகரித்து வரும் மனித வனவிலங்கு மோதலுக்கு மத்தியில் மகாராஷ்டிராவில் புலி தாக்கியதில் 4 பெண்கள் உயிரிழப்பு. மகாராஷ்டிராவின் சந்திரபூர் மாவட்டத்தில் டெண்டு இலைகளை, அதாவது பீடி இலைகளை சேகரித்துக் கொண்டிருந்த 4 பெண்கள் ஒரு பெண் புலி மற்றும் அதன் 3 வளர்ந்த குட்டிகளால் அடித்துக் கொல்லப்பட்டனர். இந்த ஆண்டு அம்மாவட்டத்தில் நடைபெறும் 7வது கொடிய புலி தாக்குதல் இதுவாகும். பிரம்மபுரி வனக்கூட்டத்தில், அதாவது பிரம்மபுரி ஃபாரஸ்ட் டிவிஷனில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அங்கு சுற்றித் திரியும் குட்டிகள் மிகவும் ஆக்ரோஷமான குணம் கொண்டவை என்பதால் அந்த பகுதிக்குள் நுழைய வேண்டாம் என்று வனத்துறை அதிகாரிகள் கிராம மக்களிடம் முன்பே எச்சரித்திருந்தனர். இந்த துயரச் சம்பவத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணமாக 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் அறிவித்தனர். மேலும் கேமரா பொறிகளை, அதாவது கேமரா டிராப்ஸை பயன்படுத்தி கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் டெண்டு இலை சேகரிப்பதற்காக வனத்திற்குள் நுழைவதற்கு முழுமையான தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, ஜம்மு காஷ்மீர் அதிகாரிகள் சித்ராவில் வீடுகளை இடித்ததால் மீண்டும் வீடற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட காஷ்மீரி புலம்பெயர் தம்பதி. இராணுவத்திற்கு உதவிய பிறகு 1997இல் தீவிரவாதிகளின் அச்சுறுத்தலால் தப்பி வந்த பதிவு செய்யப்பட்ட காஷ்மீரி புலம்பெயர்ந்த முதிய தம்பதியினர் ஜம்முவின் சித்ரா பகுதியில் குஜ்ஜார் மற்றும் பக்கர்வால் சமூகத்தினரின் 25 முதல் 30 வீடுகளை ஜம்மு காஷ்மீர் அதிகாரிகள் இடித்ததைத் தொடர்ந்து மீண்டும் வீடற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உள்ளூர் அரசியல் குழுக்களின் போராட்டங்களைத் தொடர்ந்து உடனடியாக நடவடிக்கையில் இறங்கிய வனத்துறை அதிகாரிகள் இந்த கட்டுமானங்கள் வரையறுக்கப்பட்ட வனநிலத்தை ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இருப்பினும் குடியிருப்பாளர்கள் ஆக்கிரமித்திருப்பது அரசு நிலமே தவிர வனநிலம் அல்ல என்று
ஜம்மு காஷ்மீர் வன மற்றும் பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சர் ஜாவேத் ராணா வாதிடுகிறார். 2006ஆம் ஆண்டு வன உரிமைகள் சட்டத்தின் சாத்தியமான மீறல்களை விசாரிக்க அவர் ஒரு உண்மை கண்டறியும் குழுவை அமைத்துள்ளார். மேலும் இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். அடுத்ததாக, நீட் யுஜி 2026 வினாத்தாள் கசிவு வழக்கில் புனே பள்ளி முதல்வரை சிபிஐ கைது செய்தது. மொத்த கைதுகளின் எண்ணிக்கை 11ஆக உயர்வு. நீட் யுஜி 2026 வினாத்தாள் கசிவு வழக்கில் புனேவைச் சேர்ந்த பள்ளி முதல்வரும் தேசிய தேர்வு முகமையால் அதாவது NTA-வால் நியமிக்கப்பட்ட பாட வல்லுநருமான மனிஷா சஞ்சய் ஹவல்தாரை சிபிஐ கைது செய்துள்ளது. இயற்பியல் அதாவது பிசிக்ஸ் வினாத்தாளை முழுமையாக கையாளும் அதிகாரம் கொண்டிருந்த இவர் கடந்த ஏப்ரல் மாதத்தில் சக குற்றவாளியான மனிஷா மாந்தரே என்பவருடன் தேர்வின் உண்மையான வினாக்களை பகிர்ந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதன் விளைவாக அவரது பள்ளி நிர்வாகம் அவரை பணியிடை நீக்கம் செய்துள்ளது. உயிரியல் மற்றும் வேதியியல் பிரிவுகளை மொழிபெயர்ப்பதில் தொடர்புடைய மற்ற பாட வல்லுநர்களின் கைதுகளைத் தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முறைகேடு நடைபெற்ற இந்த தேர்வு குறித்த விசாரணை தீவிரமடைந்துள்ள நிலையில் டெல்லி, புனே மற்றும் ஜெய்ப்பூர் உள்ளிட்ட பல நகரங்களில் இதுவரை மொத்தம் 11 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. அடுத்ததாக, வடமேற்கு இந்தியா முழுவதும் கடுமையான வெப்ப அலை வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அதாவது IMD கணிப்பு. மே 26ஆம் தேதி கேரளாவில் பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு இந்தியா முழுவதும் நீண்ட காலத்திற்கு கடுமையான வெப்ப அலை அதாவது ஹீட் வேவ் வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் பகல் மற்றும் இரவு நேர வெப்பநிலைகள் இயல்பை விட கணிசமாக அதிகமாக இருக்கும். பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மே 28ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசும். சமீபத்தில் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பண்டா இந்தியாவின் அதிகபட்ச வெப்பநிலையாக 47.6 டிகிரி செல்சியஸை பதிவு செய்துள்ளது. தெலுங்கானா போன்ற தென் மாநிலங்களிலும் மே 27ஆம் தேதி வரை வெப்ப அலை நிலவும். இருப்பினும் தென்மேற்கு பருவமழை மே 26ஆம் தேதிக்குள் கேரளாவை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுவதால் தென்னிந்திய தீபகற்ப பகுதிகளுக்கு வெப்பத்திலிருந்து நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக, உயர் நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து போஜ்ஷாலாவில் இந்துக்கள் மகா ஆர்த்தி நடத்தினர். முஸ்லிம்கள் போராட்டம், உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மத்திய பிரதேசத்தின் தார் நகரில் உள்ள இந்திய தொல்லியல் துறையின் அதாவது ASIயின் பாதுகாக்கப்பட்ட நினைவுச் சின்னமான போஜ்ஷாலா கமல் மௌலா வளாகத்தை இந்து கோவில் என அறிவித்த மத்திய பிரதேச உயர் நீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பை தொடர்ந்து இந்து அமைப்புகள் அங்கு மகா ஆர்த்தி நடத்தினர். மே 15ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவு இரு தரப்பினருக்கும் வரையறுக்கப்பட்ட அணுகலை அனுமதித்த 2003ஆம் ஆண்டின் ASI ஏற்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்தது. முந்தைய ஏற்பாட்டின்படி செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் வசந்த பஞ்சமி நாட்களில் இந்துக்களுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் முஸ்லிம்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் உள்ளூர் முஸ்லிம் சமூகத்தினர் வெள்ளிக்கிழமை தொழுகையை அதாவது நமாஸை தங்களது வீடுகளிலேயே மேற்கொண்டனர். மேலும் உயர் நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து முறைப்படி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர். அதேவேளையில் தடையற்ற அணுகல் மற்றும் இஸ்லாமிய சின்னங்களை அகற்ற வேண்டும் என இந்து மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்ததாக, குடியுரிமை சரிபார்ப்புக்காக வங்கதேசத்திற்கு நாடு கடத்தப்பட்டவர்களை மீண்டும் இந்தியாவிற்கு அழைத்து வர மத்திய அரசு முடிவு. 2025ஆம் ஆண்டில் வங்கதேசத்திற்கு நாடு கடத்தப்பட்ட குறிப்பிட்ட நபர்களின் இந்திய குடியுரிமையை சட்டப்பூர்வமாக சரிபார்க்க அவர்களை மீண்டும் இந்தியாவிற்கு அழைத்து வருவதாக, அதாவது ரீபேட்ரியேட் செய்வதாக மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. ஆரம்பத்தில் அவர்கள் நாடு கடத்தப்பட்டபோது உரிய சட்ட நடைமுறைகள் அதாவது டியூ ப்ராசஸ் மீறப்பட்டதாக கூறி தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு அதாவது ஹேபியஸ் கார்பஸ் மீதான கல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது இந்த வழக்கிற்கு மட்டுமே உரிய ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கை என்றும் இது ஒரு சட்ட முன்னுதாரணம் அதாவது லீகல் பிரசிடென்ட் அல்ல என்றும் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தெளிவுபடுத்தினார்.
குறிப்பிடத்தக்க வகையில் ஆதார் அட்டைகளின் அடிப்படையில் இந்த நபர்களை இந்திய குடிமக்கள் என்று வங்கதேச நீதிமன்றம் முன்னதாக அங்கீகரித்திருந்தது. மேற்கு வங்கத்தில் எல்லை நாடு கடத்தல்கள், குடியுரிமை நிர்ணயம் மற்றும் வாக்காளர் பட்டியல் திருத்தங்கள் ஆகியவற்றைச் சுற்றியுள்ள சிக்கலான சட்ட நடைமுறைகளை இந்த வழக்கு எடுத்துக்காட்டுகிறது. அடுத்ததாக, கடுமையான நடத்தை விதிமீறல் குற்றச்சாட்டின் பேரில் ஓய்வு பெற்ற ஜாக் கர்னலின் ஓய்வூதியத்தை பாதியாக குறைத்தது இராணுவம். ஒரு அரிய ஒழுங்கு நடவடிக்கையாக முன்னாள் ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல், அதாவது ஜாக் அதிகாரியான ஓய்வு பெற்ற கர்னல் அமித்குமாரின் ஓய்வூதியத்தை இந்திய இராணுவம் பாதியாக குறைத்துள்ளது. இது ஏப்ரல் 2026 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இராணுவத்திற்கான ஓய்வூதிய விதிமுறைகள் 2008 கீழ் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை அவதூறான கருத்துக்கள் மற்றும் விசாரணை நடவடிக்கைகளில் சட்டவிரோதமாக நுழைந்தது உள்ளிட்ட கடுமையான நடத்தை விதிமீறல்களை, அதாவது கிரேவ் மிஸ்கண்டக்டை மேற்கோள் காட்டுகிறது. மேலும் இதற்கு ஆதாரமாக 2024 ஆண்டின் 2 முதல் தகவல் அறிக்கைகள், அதாவது எஃப்ஐஆர்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் சரிபார்க்கப்படாதவை என்றும் பழிவாங்கும் நோக்கம் கொண்டவை என்றும் கர்னல் குமார் வாதிடுகிறார். ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்கொண்டுள்ள ஜாக் அதிகாரியான தனது மனைவிக்கு எதிராக இழைக்கப்பட்டதாக கூறப்படும் அநீதி மற்றும் காவலில் வைக்கப்பட்டிருந்தபோது நடந்த சித்திரவதை தொடர்பான தனது புகார்களை மூடி மறைக்க மூத்த அதிகாரிகள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாக அவர் கூறுகிறார். இது தொடர்பான வழக்குகள் தற்போது பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. அடுத்ததாக, வசதி படைத்தவர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி. கிரீமி லேயர் தாமாகவே விலகிக் கொள்ள வேண்டுமா? IAS அதிகாரிகள் போன்ற வசதி படைத்த இடஒதுக்கீடு பயனாளிகளின் குழந்தைகள் இடஒதுக்கீடு சலுகைகளை தாமாக முன்வந்து விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து ஏன் அதனை கோருகின்றனர் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. பெற்றோரின் அரசு பணி மற்றும் 19.48 லட்சம் ரூபாய் வருமானம் ஆகியவற்றை காரணம் காட்டி குருபா சமூக விண்ணப்பதாரர் ஒருவருக்கு சாதிச் சான்றிதழ் மறுக்கப்பட்ட கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிரான மனுவை விசாரித்த நீதிபதி PV நாகரத்னா, பொருளாதார வளர்ச்சியுடன் சமூக ஏற்றமும், அதாவது சோஷியல் மொபிலிட்டியும் இணைந்து வருகிறது என்பதை வலியுறுத்தினார். இடஒதுக்கீடு சலுகைகள் உண்மையிலேயே பின்தங்கியவர்களை சென்றடைவதை உறுதி செய்வதற்காக பட்டியல் இனத்தவர்களுக்கு, அதாவது SCகளுக்கு உள்ஒதுக்கீடு, அதாவது சப்கிளாசிபிகேஷன் வழங்குவதையும் அவர்களில் கிரீமி லேயரை விலக்குவதையும் ஆதரித்த 2024 ஆகஸ்ட் மாதத்தின் வரலாற்று சிறப்புமிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் அமர்வு இடஒதுக்கீடு போன்ற சமூக நீதி நடவடிக்கைகளை, அதாவது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை சமநிலைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்தியது. அடுத்ததாக, மணிப்பூர் பணைய கைதிகள் விவகாரத்தால் பொருளாதார முடக்கம் மற்றும் விநியோக தட்டுப்பாடு. குக்கி நாகா பணைய கைதிகள் மோதல் காரணமாக மணிப்பூரில் நிலவும் பதற்றம் கடுமையான பொருளாதார நெருக்கடியாக உருவெடுத்துள்ளது. 3 தேவாலய தலைவர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து இரு தரப்பிலும் பரஸ்பர கடத்தல்கள் அரங்கேறின. காணாமல் போன 6 நாகர்களை திருப்பி அனுப்பக் கோரி நாகா குழுக்கள் தற்போது 14 குக்கிகளை பணைய கைதிகளாக பிடித்து வைத்துள்ளனர். இதன் விளைவாக குக்கி மற்றும் நாகா சமூகங்களின் உயர்மட்ட அமைப்புகள் தேசிய நெடுஞ்சாலை 2, அதாவது NH02 மற்றும் 37, அதாவது NH37 உள்ளிட்ட முக்கியமான நெடுஞ்சாலைகளில் பொருளாதார முடக்கத்தை, அதாவது எகனாமிக் பிளாக்கேஜை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் சுற்றியுள்ள மலை மாவட்டங்களில் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வந்த நூற்றுக்கணக்கான லாரிகள் சிக்கியுள்ளதால் சமவெளி பகுதிகளுக்கான விநியோகச் சங்கிலி முடங்கியுள்ளது. பணைய கைதிகளை விடுவிக்கவும் அமைதியை நிலைநாட்டவும் உள்துறை அமைச்சகம் உடனடியாக தலையிட வேண்டும் என்று இரு அமைப்புகளும் கோரிக்கை விடுத்துள்ளன. அடுத்ததாக, காலி இடத்திற்கு மத்தியில் லடாக் DGP முகேஷ் சிங் மணிப்பூருக்கு அயற்பணியில் நியமனம். பொதுநலன் கருதி ஒரு சிறப்பு நிகழ்வாக லடாக் DGP முகேஷ் சிங்கை, அதாவது 1996 பேட்ச் AGMUT கேடரைச் சேர்ந்தவரை 3 ஆண்டுகளுக்கு மணிப்பூருக்கு மாநிலங்களுக்கு இடையேயான அயற்பணியில், அதாவது இன்டர் கேடர் டெப்யூட்டேஷனில் அனுப்ப மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அமைச்சரவையின் நியமனக் குழு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் சிங் மணிப்பூரின் காவல்துறை தலைவராக பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறப்பு பாதுகாப்பு படையின், அதாவது SPGயின் தலைவராக, அமைச்சரவை செயலகத்தில் செயலாளராக,
அதாவது பாதுகாப்பு செயலாளராக முன்னாள் மணிப்பூர் டிஜிபி ராஜீவ் சிங் நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டில் ஜம்மு காஷ்மீர் பிரிவு AGMUT-யுடன் இணைக்கப்படுவதற்கு முன்பு முகேஷ் சிங் ITBP, NIA மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையில் பணியாற்றியுள்ளார். அடுத்ததாக TCS துன்புறுத்தல் மற்றும் மதமாற்ற வழக்கு. நாசிக் காவல்துறை 1500 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. AIMIM மாமன்ற உறுப்பினர், அதாவது கார்ப்பரேட்டர் உட்பட 4 குற்றவாளிகள் சம்பந்தப்பட்ட TCS பாலியல் துன்புறுத்தல் மற்றும் கட்டாய மதமாற்ற வழக்கில் நாசிக் காவல்துறை விரிவான 1500 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. தொடர்புடைய 9 முதல் தகவல் அறிக்கைகளில், அதாவது FIR-களில் முதலாவதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த ஆவணத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், அதாவது SC/ST ஆக்ட் மற்றும் புதிய பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, அதாவது BNSS ஆகியவற்றின் கீழ் கடுமையான பிரிவுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதிகாரத்தில் உள்ள ஒருவரால் மேற்கொள்ளப்படும் பாலியல் வன்கொடுமை, மோசடி மற்றும் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் அளித்தல் ஆகியவை இதில் உள்ள முக்கிய குற்றச்சாட்டுகளாகும். டிஜிட்டல் ஆவணங்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் BNSS பிரிவு 183-இன் கீழ் மாஜிஸ்ட்ரேட்டால் பதிவு செய்யப்பட்ட சாட்சிகளின் வாக்குமூலங்கள் ஆகியவற்றின் ஆதரவுடன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் கூடுதல் ஆதாரங்களுக்காக ஒரு துணை குற்றப்பத்திரிகை, அதாவது சப்ளிமெண்டரி சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக குஜராத்தில் மாட்டிறைச்சி வெட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டவர் காவலில் உயிரிழந்த விவகாரம் பெரும் போராட்டங்கள் வெடிப்பு. குஜராத்தில் சட்டவிரோதமான முறையில் மாடு வெட்டும் கும்பலை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட 70 வயதான ஜாகிருதீன் ஷேக் என்பவர் காவலில் உயிரிழந்ததைத் தொடர்ந்து பெரும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதாகவும் கட்டாயப்படுத்தி மருந்து கொடுத்ததாகவும் அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது முதல் தகவல் அறிக்கை, அதாவது FIR பதிவு செய்யப்படும் வரை உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் மறுத்துவிட்டனர். இதற்கு மாறாக துணை பிரிவு மாஜிஸ்ட்ரேட் நடத்திய விசாரணையில் உடலில் காயங்கள் ஏதுமில்லை என்றும் முதற்கட்ட தடயவியல் அறிக்கைகள் அவர் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளின் அளவுக்கு அதிகமான அளவை உட்கொண்டதை குறிப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷேக் மீது குஜராத் மாநில விலங்குகள் பாதுகாப்புச் சட்டம் மற்றும் புதிய பாரதிய நியாய சன்ஹிதா BNS-இன் 325வது பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அடுத்ததாக இந்தியாவில் சாதனை அளவிலான வெப்ப அலைகளால் மின்சார கட்டமைப்பு திணறல். மின்சாரத்தை சேமிக்க அரசு வலியுறுத்தியுள்ளது. இந்தியா முழுவதும் நிலவும் கடுமையான வெப்ப அலைகளுக்கு மத்தியில் இந்த கோடையில் முதல் முறையாக மின்சார தேவை உச்சத்தை எட்டியுள்ளது. தேசிய மின்சார கட்டமைப்பு, அதாவது நேஷனல் பவர் கிரிட் 270 ஜிகாவாட் என்ற உச்சக்கட்ட மின்தேவையை சந்திக்க திணறியது. இதன் விளைவாக பொதுமக்கள் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது. பகல் நேரத்தில் சூரிய சக்தி மின்சாரம் தாராளமாக இருப்பதால் மின் விநியோகம் சீராக இருந்தாலும் சூரிய சக்தி உற்பத்தி குறையும் இரவு நேரங்களில் குளிர்ச்சி கருவிகளின் தேவை அதிகரிப்பதால் மின் பற்றாக்குறை கடுமையாக உள்ளது. அனல் மற்றும் அணுமின் நிலையங்களில் 23 ஜிகாவாட் அளவுள்ள மின் உற்பத்தி திறன் திடீரென தடைப்பட்டதால், அதாவது ஃபோர்ஸ்ட் அவுட்டேஜஸ் காரணமாக இந்த நெருக்கடி மேலும் தீவிரமடைந்துள்ளது. வளர்ந்து வரும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையை ஆதரிக்க நிலையான அடிப்படை மின் உற்பத்தி திறன், அதாவது பேஸ்லோட் கெப்பாசிட்டி மற்றும் எரிசக்தி சேமிப்பு அமைப்புகளை, அதாவது எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸை உடனடியாக விரிவாக்க வேண்டியதன் அவசியத்தை நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். அடுத்ததாக நிதியாண்டு 2026-இல் அந்நிய நேரடி முதலீடு சாதனை வரத்து, ஆனால் நிகர முதலீட்டில் சரிவு. சமீபத்திய ரிசர்வ் வங்கி, அதாவது RBI தரவுகளின்படி இந்தியாவின் மொத்த அந்நிய நேரடி முதலீட்டு, அதாவது FDI வரத்து நிதியாண்டு 2026-இல் சாதனை அளவாக $94.53 பில்லியன் எட்டியுள்ளது. இருப்பினும் நிகர அந்நிய நேரடி முதலீட்டு வரத்து வெறும் $7.65 பில்லியன் மட்டுமே உள்ளது. இந்த தெளிவான முரண்பாட்டிற்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் லாபம், ஈவுத்தொகை
அதாவது டிவிடெண்ட்ஸ் மற்றும் சொத்து விற்பனை ஆகியவற்றின் மூலம் மீண்டும் தாய்நாட்டிற்கு அனுப்பிய பெருமளவிலான மூலதனமே, அதாவது $53.58 பில்லியன் முதன்மை காரணமாகும். இதனுடன் இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடுகளும் அதிகரித்துள்ளன. இதன் விளைவாக இந்த பலவீனமான நிகர அந்நிய நேரடி முதலீடு இந்திய ரூபாயின் மதிப்பில் கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நாணயத்தின் மதிப்பை குறைக்காமல் நிலைப்படுத்துவதற்காக அந்நிய செலாவணி சந்தையில் இந்திய ரிசர்வ் வங்கி தலையிட்டு டாலர்களை விற்பனை செய்வது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. அடுத்ததாக, வேலைவாய்ப்பு தானியங்கி மயமாக்கல் அச்சங்களுக்கு மத்தியில் AI, ரோபோட்டிக்ஸிற்கான ஈகோசென்ட்ரிக் தரவு மையமாக இந்தியா. மேம்பட்ட ரோபோட்டிக்ஸ் மற்றும் எம்போடிட் AI அமைப்புகளுக்கு பயிற்சியளிப்பதற்காக ஈகோசென்ட்ரிக், அதாவது முதல் நபர் தரவுகளை சேகரிக்கும் உலகளாவிய மையமாக இந்தியா வேகமாக மாறி வருகிறது. தொழிற்சாலைகள் மற்றும் கிடங்குகளில் உள்ள தொழிலாளர்கள் தங்கள் அன்றாட பணிகளை பதிவு செய்ய தலையில் பொருத்தப்பட்ட கேமராக்களை அணிந்துள்ளனர். இது நிலையான கேமராக்களால் பிடிக்க முடியாத நுணுக்கமான கையசைவுகள் மற்றும் நிஜ உலகச் சூழலின் சிக்கல்களை படம் பிடிக்கிறது. மலிவான உழைப்பு மற்றும் ஒப்பீட்டளவில் பலவீனமான தொழிலாளர் பாதுகாப்பு விதிகளால் தூண்டப்பட்ட இந்த தரவு சேகரிப்பு ஹியூமனாய்டு ரோபோக்களுக்கான விஷன் லாங்குவேஜ் ஆக்ஷன், அதாவது VLA மாதிரிகளை உருவாக்குவதற்கு மிகவும் முக்கியமானது. இருப்பினும் இந்த போக்கு தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தாங்கள் உருவாக்கும் தரவு இறுதியில் தங்கள் வேலைகளை தானியங்கி மயமாக்க பயன்படுத்தப்பட்டு தாங்களே வேலையிலிருந்து நீக்கப்படுவோம் என்று அவர்கள் அஞ்சுகின்றனர். அடுத்ததாக, ரெப்போ விகிதத்தை தொடர RBIக்கு அசோசாம் வலியுறுத்தல், MSME நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க பரிந்துரை. வரவிருக்கும் ஜூன் மாத நாணயக் கொள்கை ஆய்வில் ரெப்போ விகிதத்தில் மாற்றமின்றி தற்போதைய நிலையையே பராமரிக்க வேண்டும் என்று இந்திய ரிசர்வ் வங்கியிடம், அதாவது RBIயிடம் தொழிலமைப்பான அசோசாம் வலியுறுத்தியுள்ளது. அசோசாம் ஆய்வின்படி மேற்கு ஆசிய பகுதியில் நிலவும் மோதலால் விநியோகச் சங்கிலியில் இடையூறுகள் ஏற்பட்டிருந்தாலும் உலகின் முதல் 10 பொருளாதார நாடுகளுடன் ஒப்பிடும்போது சில்லறை விற்பனை பணவீக்கத்தை கையாள்வதில் இந்தியா நல்ல நிலையில் உள்ளது. இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் பிப்ரவரி 2026இல் 2.2% இருந்ததிலிருந்து ஏப்ரல் 2026இல் 3.5% லேசான அதிகரிப்பை கண்டுள்ளது. இது அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள கடுமையான பணவீக்க உயர்வுகளுடன் ஒப்பிடும்போது மிதமான நிலையிலேயே உள்ளது. மேலும் ஏற்றுமதி சார்ந்த மற்றும் அதிக ஆற்றல் தேவைப்படும் MSME நிறுவனங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகரித்தல், வட்டி மானியம் மற்றும் கடன் தவணை ஒத்திவைப்பு, அதாவது லோன் மோரட்டோரியம் போன்ற இலக்கு வைக்கப்பட்ட நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று அசோசாம் பரிந்துரைத்துள்ளது. அடுத்ததாக, விநியோக பக்க அழுத்தங்களால் மங்கலான பொருளாதார கண்ணோட்டம், RBI அறிக்கை எச்சரிக்கை. இந்திய ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய பொருளாதாரத்தின் நிலை, ஸ்டேட் ஆஃப் தி எக்கானமி கட்டுரையின்படி, வலுவான உள்நாட்டு தேவை வளர்ச்சியை உந்தித் தள்ளினாலும் இந்தியாவின் குறுகிய கால பொருளாதார கண்ணோட்டம் விநியோக பக்க அழுத்தங்களால், அதாவது சப்ளை சைட் பிரஷர்ஸால் சற்று மங்கலாகவே காணப்படுகிறது. முக்கிய பணவீக்கம், அதாவது ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன், மத்திய வங்கியின் சகிப்புத்தன்மை வரம்பிற்குள் வசதியாக இருந்தாலும் மேற்கு ஆசியாவில் நிலவும் புவிசார் அரசியல் பதற்றங்கள், கச்சா எண்ணெய் விலையின் ஏற்ற இறக்கம் மற்றும் விநியோகச் சங்கிலியில் ஏற்படும் இடையூறுகள் ஆகியவற்றால் தூண்டப்படும் உலகளாவிய பலவீனம் தொடர்ச்சியான அபாயங்களை உருவாக்குவதாக ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர். இத்தகைய வெளிப்புற தடைகள் இருந்தபோதிலும் வலுவான சேவை ஏற்றுமதி, நேர்மறையான நிகர நேரடி முதலீடு மற்றும் ஆரோக்கியமான அந்நிய செலாவணி கையிருப்பு ஆகியவற்றால் இந்திய பொருளாதாரம் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளது என்றும் நாட்டின் மேக்ரோ பொருளாதார மீள்திறனை இந்த அறிக்கை வலியுறுத்துகிறது. அடுத்ததாக, ஸ்பேஸ்எக்ஸ் IPO IEPP இருவகுப்பு பங்குகள் மற்றும் கார்ப்பரேட் ஆளுமை குறித்த விவாதத்தை மீண்டும் கிளப்பியது. ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் சமீபத்திய IPO தாக்கல் CEO எலான் மஸ்கிற்கு அதிகாரம் வழங்கும் இருவகுப்பு பங்கு கட்டமைப்பை, அதாவது டியூவல் கிளாஸ் ஷேர் ஸ்ட்ரக்சரை ஏற்றுக்கொண்டதன் மூலம் கார்ப்பரேட் ஆளுமை குறித்த வால் ஸ்ட்ரீட் விவாதங்களை மீண்டும் தூண்டியுள்ளது. இந்த கட்டமைப்பில் B வகுப்பு பங்குகள், அதாவது பெரும்பாலும் மஸ்கிடம் உள்ளவை, ஒரு பங்கிற்கு 10 வாக்குகள் கொண்டவை. அதே சமயம் பொதுமக்களுக்கான A வகுப்பு பங்குகள்
ஒரு வாக்கு மட்டுமே கொண்டவை. தொலைநோக்கு பார்வை கொண்ட நிறுவனர்களை குறுகிய கால சந்தை அழுத்தங்களிலிருந்து இது பாதுகாக்கிறது என்று ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர். இருப்பினும் பங்குதாரர் ஜனநாயகத்தின் ஒரு பங்கு ஒரு வாக்கு என்ற கொள்கையை இது சிதைப்பதாகவும் அதிகாரத்தை உள்ளே இருப்பவர்களிடம் குவிப்பதன் மூலம் பொறுப்புக்கூறலை குறைப்பதாகவும் விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். இத்தகைய நிறுவனங்கள் நீண்டகால அடிப்படையில் சிறப்பாக செயல்படுவதாக சில ஆய்வுகள் காட்டுகின்றன. மற்ற ஆய்வுகள் IPOவிற்கு பிறகு 7 முதல் 9 ஆண்டுகளில் அவற்றின் மதிப்பீட்டு பிரீமியம் குறைந்து விடுகிறது என்று கூறுகின்றன. அடுத்ததாக, நிதியாண்டு 2027 தங்க விற்பனை அளவு 13 முதல் 15% குறையும், ஆனால் வருவாய் அதிகரிக்கும் என கிறிசில் கணிப்பு. கிறிசில் ரேட்டிங்ஸ் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி இந்தியாவின் முறையான தங்க நகை சில்லறை விற்பனைத்துறை கடந்த ஆண்டு 8% வீழ்ச்சியை தொடர்ந்து நடப்பு நிதியாண்டில், அதாவது நிதியாண்டு 2027 விற்பனை அளவில் 13 முதல் 15% சரிவை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நுகர்வோர் தேவையில் ஏற்பட்டுள்ள இந்த சரிவுக்கு முக்கியமாக உயர்ந்துள்ள தங்க விலைகள் மற்றும் சமீபத்தில் அதிகரிக்கப்பட்ட இறக்குமதி வரிகளே காரணமாகும். சுவாரஸ்யமாக, குறைந்த அளவிலான தங்கத்தை விற்பனை செய்தாலும் இந்த துறை ஆண்டுக்கு 20 முதல் 25% வலுவான வருவாய் வளர்ச்சியை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய அளவில் தங்கம் விலை உயர்ந்துள்ளதால் ஒரு யூனிட் தங்கத்திற்கு சில்லறை விற்பனையாளர்கள் அதிக லாபம் ஈட்டுவதே, அதாவது ரியலைசேஷன்ஸ், இந்த முரண்பாடான போக்குக்கு காரணமாகும். அடுத்ததாக, மேற்கு ஆசிய பதற்றங்களுக்கு மத்தியில் IOC நிறுவனத்திற்கு நிதி அழுத்தம் ஏற்படும் என S&P குளோபல் எச்சரிக்கை. உள்நாட்டு எரிபொருள் மலிவு விலையை உறுதி செய்வதற்கும் நிறுவனத்தின் லாபத்தன்மையை சமநிலைப்படுத்துவதற்கும் இடையே இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், அதாவது IOC நிறுவனம் பெரும் அழுத்தத்தை சந்தித்து வருவதாக S&P குளோபல் ரேட்டிங்ஸ் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவும் நீண்டகால புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் ஏற்படக்கூடிய கப்பல் போக்குவரத்து இடையூறுகள் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையை உயர்த்தி வருகின்றன. இந்த நிலை அதிக மூலப்பொருள் செலவுகளுக்கும் கட்டுப்படுத்தப்பட்ட உள்நாட்டு சில்லறை விற்பனை விலைகளுக்கும் இடையே உள்ள இடைவெளியை விரிவுபடுத்துகிறது. இது IOCயின் சந்தைப்படுத்தல் லாப வரம்புகளை, அதாவது மார்க்கெட்டிங் மார்ஜின்ஸை கடுமையாக பாதிப்பதோடு அடுத்த 12 மாதங்களில் அதன் வருவாய், பணப்புழக்கம் மற்றும் ஒட்டுமொத்த நிதி நிலையை மோசமாக்கக்கூடும் என்று அச்சுறுத்துகிறது. அடுத்ததாக, உலோகவியல் கோக், மெட்டலர்ஜிக்கல் கோக் மீதான இறக்குமதி தீர்வுகளை திரும்பப் பெற எஃகு அமைச்சகம் வலியுறுத்தல். குறைந்த சாம்பல் சத்து கொண்ட உலோகவியல் கோக், அதாவது மெட்கோக் இறக்குமதிகள் மீது விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக இறக்குமதி தடுப்பு தீர்வுகளை, அதாவது ஆன்டி டம்பிங் டியூட்டிஸை திரும்பப் பெறுமாறு இந்திய எஃகு அமைச்சகம் நிதி அமைச்சகத்திற்கு அதிகாரப்பூர்வமாக வேண்டுகோள் விடுத்துள்ளது. போதுமான உள்நாட்டு விநியோகம் இல்லாமை மற்றும் அதிகரித்து வரும் மூலப்பொருட்களின் விலையே இந்த கோரிக்கைக்கு முதன்மை காரணங்களாக எஃகு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. உலகின் 2வது பெரிய கச்சா எஃகு உற்பத்தியாளரான இந்தியா உள்நாட்டு உற்பத்தியாளர்களை நியாயமற்ற விலையிலிருந்து பாதுகாக்க கடந்த டிசம்பர் மாதம் இந்த தற்காலிக தீர்வுகளை விதித்தது. இருப்பினும் தற்போது ஏற்பட்டுள்ள விநியோக பற்றாக்குறை ஒட்டுமொத்த எஃகு உற்பத்தி துறையிலும் உள்ளீட்டுச் செலவுகளை அதிகரித்துள்ளது. இன்றைய செய்திகளில் உள்ள TNPSC மற்றும் UPSC தேர்வுகளுக்கான முக்கிய குறிப்புகள் கீழே உள்ள வெப்சைட்டில் இலவசமாக கொடுக்கப்பட்டுள்ளன. தேர்வர்கள் படித்து பயனடையவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் விஸ்டம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் அப்டேட்டுகளுக்காக எமது வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.